ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா சுடிதார் சைடு ஓப்பன் எப்படி வந்து ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வரிசையாக வந்து ஒரு 4 தையல் வந்து போட்டுட்டேன் கஸ்டமருக்கு. எப்பயுமே வந்து சுடிதாரில் இந்த மாதிரி 4 தையல் வந்து போடுறது தான். அது இல்லாமல் கொஞ்சம் கிளாத்தும் விட்டுருக்கேன். இந்த முடிகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடு ஓப்பன் வைக்கிறது, இந்த முடிகிற இடம் 4மே வந்து ஒன்றா தான் நான் முடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த கொஞ்சம் கேப் இருக்குது, இந்த கேப்பில் நம்ம அப்படியே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கீழே இருந்து நம்ம வந்து மடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து விடுறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பட்டையாக நான் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கிறதுக்காக விடுறேன். அதனால் அந்த 1 இன்ச் அளவுக்கு நான் இந்த மாதிரி பட்டையாக ஃபஸ்ட்டு மடிச்சிடுறேன். இப்படியே இதை வந்து நம்ம மேலே கொண்டு வரும்போது பாருங்கள், இந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து இதை மேலே ஏற்றின மாதிரி வந்து வச்சுக்கலாம். தையல் வந்து கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமே திருப்பியும் இதை இந்த சைடில் கரெக்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இது மேலேயே ஒரு தையல் விட்டுடலாம். தையல் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் வந்து கீழ்ப்பக்கமாக அப்படியே வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த சைடு ஓப்பன் எவ்வளோ சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ நீட்டாகவும் அழகாகவும் வந்து வந்திருக்குதுன்னு. பேக் சைடும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.